ரஜினிகாந்த் ஸ்டேட்மெண்ட்டு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா ஏற்படுத்தலையா? ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு பரபரப்பு இருந்துச்சு, பல சேனல் டிபேட்டாகவே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்க கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, ரஜினிகாந்த் குறித்து கடந்த காலங்களில் எத்தனையோ விமர்சனங்கள் வந்திருக்கு, ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் ரஜினிகாந்தை விமர்சித்தது போல் ஆபாசமாக, அருவருப்பாக, இன்னும் சொல்லப்போனால் வன்முறையை தூண்டும் விதமாகலாம் அவங்க கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அன்றைக்கெல்லாம் எதிர்வினையாற்றாத ரஜினிகாந்த் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரு கருத்துக்கு, இத்தனைக்கும் அவர் ரஜினியை தப்பாவெல்லாம் சொல்லலை, என்ன தரக்குறைவாகவும் சொல்லலை. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர நினச்சாரு, அவரை வந்து வரவிடாமல் பண்ணது திமுக, ரஜினியை மிரட்டினாங்கன்னு அவர் சொன்னார். அவ்வளவுதான். இது ஒன்றும் ரஜினியுடைய சூப்பர் ஸ்டார் கிரீடத்தை பறிக்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து இவர் எதிர்வினையாற்றுறாரு. அதுவும் எப்படின்னா, உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேர்தலில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க அல்லது தேர்தலில் தோற்கடிக்கப்படுவீர்கள் தான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா இப்படி ஒரு அறிக்கையை இவர் விட வேண்டிய அவசியமே இல்லை. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, விஜயினுடைய வெற்றி, விஜயினுடைய உயரம் ரஜினியை விட பெரிது, அதுதான் உண்மை இன்னைக்கு. அப்போ இது வந்து ரஜினியை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் இந்த அறிக்கை மூலமாக வெளிப்பட்டதாக நான் நினைக்கிறேன். நம்மை விட உயரத்துக்கு போன விஜய் இந்த தேர்தலில் தோக்கணும்னு இவர் நினச்சிட்டாருன்னு நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்தில் ரஜினியை வந்து திமுக பயன்படுத்தி கொண்டதோங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த காலத்திலுமே உங்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனத்துக்கு பதில் சொல்கிற நபர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுக்கு மட்டும் நீங்கள் எதுக்கு பதில் சொல்லணும்? அதுக்கு அடுத்து